வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. தீர்மானங்கள், அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். ஆனால் எந்த அளவிற்கு அவைகளை நாம் கடைபிடிக்கிறோம், வெற்றியாக பின்பற்றுகின்றோம்? வேதத்திலே ஒரு வாலிபன் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்த நிகழ்வை இன்றைக்கு தியானிக்கலாம். தானியேல் வாலிபனாக அந்நிய தேசத்திலே அடிமையாக இருந்த பொழுது அவருக்கு அனுப்பப்பட்ட உயர்ந்த வகை ராஜாவின் உணவுகளை சாப்பிட மாட்டேன் என்று மிகச்சிறந்த தைரியமான ஒரு தீர்மானத்தை எடுத்ததை நாம் தானியேல் முதல் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். தானியேலும் அவரோடு சேர்ந்து அவருடைய நண்பர்களும் இந்த தீர்மானத்தை தைரியமாக எடுத்திருந்தார்கள். ஏன் இப்படி செய்தார்கள்? காரணம், யூதனாகிய தானியேல் ஆண்டவரால் தடை செய்யப்பட்டிருந்த உணவுகளை அந்நிய தேசத்திலே இருந்ததினால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தீர்மானத்தை செயல்படுத்தினார். இந்த தீர்மானம் எடுத்த சமயத்தில் அவர் 2 சோதனைகளை கடந்து செல்ல வேண்டியது இருந்தது. ராஜாவின் உணவை வேண்டாம் என்று மறுப்பது அந்த ராஜாவை அவமானப்படுத்துவதற்கு சமம். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிந்திருந்தால் தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் மரண தண்டனையே கிடைத்திருக்கும். இரண்டாவதாக, வாலிபனாகிய தானியேலுக்கு தினமும் சுவையான உயர்தரமான ஆகாரத்திற்கு பதிலாக சாதாரண உணவை எடுத்துக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். அதுவும் சில நாட்களுக்கு அப்படி அல்ல, 3 வருஷங்கள் இந்த உணவை அவர்கள் சாப்பிட வேண்டியது இருந்தது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைதான் முக்கியம், எங்களை பிரியப்படுத்துவதை காட்டிலும் ஆண்டவரைத்தான் பிரியப்படுத்துவோம் என்று தானியேலும் அவருடைய நண்பர்களும் இந்த தீர்மானத்திலே நிலைத்திருந்தார்கள். இதை பார்த்த ஆண்டவர் அவர்களை கனப்படுத்தினார், உயர்வுகளை கொடுத்தார். ஞானத்தினாலும் பல ஆவிக்குரிய நன்மைகளினாலும் அவர்களை நிரப்பினார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட உயர்ந்த தீர்மானங்கள் எடுப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உன்னத ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆண்டவருக்கும் அது பிரியமாக இருக்கும். சரி, யார் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுப்பார்கள்? முதலாவது, ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பவர்கள் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுப்பார்கள். இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தைகளை மதிப்பவர்கள், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுப்பார்கள். மூன்றாவது, ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக தங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை விட்டு கொடுக்க இழக்க ஆயத்தமாய் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுப்பார்கள். நான்காவதாக, ஆண்டவரை நேசிப்பவர்கள் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுப்பார்கள். அன்பானவர்களே, நம் அன்றாட நடைமுறை வாழ்க்கையிலும் பல தீர்மானங்களை நாம் எடுக்கின்றோம். அவைகளிலெல்லாம் நாம் வெற்றி பெறுகிறோமா, நிலைத்திருக்கிறோமா, அல்லது இடையிலே தடுமாறி விடுகிறோமா? இந்த 4 ஆவிக்குரிய பண்புகள் நம்மிடையே காணப்பட்டால் நல்ல தீர்மானங்களை எடுக்க முடியும். நல்ல தீர்மானங்களை எடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பலன் நம்மளோடு இருக்கும். இந்த தீர்மானத்தை செயல்படுத்துவதில் நாம் நிலைத்திருக்க முடியும். சோதனைகளில் வெற்றி அடைய முடியும். நல்ல தீர்மானங்களை எடுப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். ஒரு சிறுவன் ஹாஸ்டலிலே படித்து கொண்டிருந்த பொழுது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தான். தினமும் வேதத்தை வாசிப்பதின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அவன் அங்கே இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியிலே இந்த விதமாய் எழுதி வைத்திருந்தானாம்: நோ பைபிள், நோ பிரேக்ஃபாஸ்ட். வேத வாசிப்பு இல்லாமல் காலை உணவு இல்லை. ஒவ்வொரு நாளும் வேதத்தை கட்டாயம் வாசிக்க வேண்டும் என்பதற்காக அவனாக தனக்கு எழுதி வைத்திருந்த நினைவூட்டல் அது. ஆம்,
அந்த வாலிபனை, அந்த சிறுவனை ஆண்டவர் உயர்த்தினார், ஊழியத்திலே வல்லமையாய் பயன்படுத்தினார். ஓஎம், ஆபரேஷன் மொபிலைசேஷன் என்ற மிகப்பெரிய ஊழியத்தின் ஸ்தாபகர் தான் அந்த சிறுவன் ஜார்ஜ் வெர்வர். அன்பானவர்களே, நல்ல தீர்மானங்களை எடுங்கள். நல்ல தீர்மானங்களை எடுப்பவர்கள் ஆண்டவருடைய உன்னத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆம், நீங்கள் தீர்மானம் எடுக்கின்ற பொழுது அதை ஆண்டவரும் கவனிக்கிறார். அதற்கு ஏற்ற பலனை கொடுப்பார். நல்ல தீர்மானங்கள் நல்ல உயர்ந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொண்டு வரும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.